வணக்கம். உங்களுக்காக ராஜா ஆன்மீகத்திலிருந்து இந்த காணொலியில ஆனி உத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆனி அபிஷேகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆனி மாதத்துல வர உத்திர நட்சத்திரம் என்று செய்யக்கூடிய அபிஷேகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன ஆனி உத்திர அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அது என்ன சிறப்பு, அது எதற்காக செய்கிறோம், அது செய்தால் என்ன நமக்கு பலன் அப்படின்றத ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல உத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் நட்சத்திர வரிசையில 12வது வரக்கூடிய மகாமகம் என்று சொல்லக்கூடிய, அதாவது மகாங்கம் சுட்டு சொல்லுவாங்க. அந்த மகாங்கம் என்று சொல்லக்கூடிய 12வது நட்சத்திரமாக உத்திர நட்சத்திரம் வருகிறது. அதாவது இந்த உத்தராயணம் முடிச்சுட்டு தட்சாயணம் ஆரம்பிக்கக்கூடிய நிலைதான் இந்த ஆனி உத்திரம் சுற்ற சொல்லக்கூடிய தினம். இந்த ஆனி மாதத்துல உத்திர நட்சத்திரம் என்ற வரக்கூடிய தினம் ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக இருக்கிறது. ஏன்னா ஆனி மாதம் 3வது ராசிகள்ல 3வது ராசியான மிதுனத்துல சூரியன் இருக்கிறார். அந்த நேரத்துல உங்களுக்கு உத்திரம் சேர்ந்து வரக்கூடிய தினமான ஆனி உத்திரம் மிக சிறப்பான தினமாக அமைக்கிறது. அது என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படின்னா இப்ப நடராஜருக்கு வருடத்துல 6 அபிஷேகம் ரொம்ப சிறப்பானது. அதுலயும் ரொம்ப மிக சிறந்த அபிஷேகம் ஆராதனைன்னு பாத்தீங்கன்னா இரண்டு இருக்கு. ஒண்ணு மார்கழி மாசம் வரக்கூடிய மார்கழி ஆரோதரை, இன்னொன்று ஆனி மாதம் வரக்கூடிய ஆனி உத்திரன் அன்று. இந்த 2 நாட்களுமே சிதம்பரத்தில் இருக்க நடராஜருக்கும் சரி, நம் சிவாலயங்கள்ல இருக்க நடராஜர்களுக்கும் சரி மிக சிறப்பாக அபிஷேகங்கள் செய்வார்கள். அந்த அபிஷேகத்திற்கு நாம் முடிந்த அளவுக்கு ஏதாவது சிவன் ஏன்னா அபிஷேக பிரியன் அல்லவா, அதுக்காக அவருக்கு அபிஷேகத்திற்கு உகந்த பொருட்கள் ஏதாவது நம்மளால் முடிந்ததால் வாங்கி கொடுத்தோம் என்றால் ரொம்ப சிறப்பானது என்று சொல்கிறார்கள் பெரியவர்கள். அதெல்லாம் எங்க போய் வாங்குறது அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. நம்ம ராஜா ஆன்மீகத்துல சிவனுக்குரிய அபிஷேக பொருட்கள் ரொம்ப மிக சிறப்பாக அருகமுள் பொடி, வில்வப்பொடி, மாப்பொடி, வில்வப்பொடி, நெல்லிமுள்ளி பொடின்ற மாதிரி சிறப்பான அபிஷேக பொருட்களை நம்ம ராஜா ஆன்மீகத்தில் கிடைக்கிது. உங்களுக்கு அது வாங்கணும் அப்படின்னா கீழே லிங்க்ல கொடுத்துருக்கோம். நீங்க அதில் வாங்கி சிவனுக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா சிவனுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்க, ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டீங்க, பொருள் வாங்கிட்டோம் நாங்க. அது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சிவனுக்கு இந்த ஆனி உத்திரம் விடியற் காலையில அபிஷேகம் பண்ணுவாங்க. அதாவது மற்ற அபிஷேகங்கள், அதாவது சித்திரை மாசம் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம், மாசி மாதம் வரக்கூடிய சதுர்திசி, மற்றும் ஆனி மாதம் வர சதுர்திசி, புட்டாசி மாதம் வர சதுர்திசி, இதுக்கெல்லாம் உங்களுக்கு மாலை பொழுதுல அபிஷேகம் செய்வாங்க சிவனுக்கு. ஆனால் இந்த ஆனி உத்திரமும் சரி மார்கழி திருவாதிரைக்கு மட்டும்தான் விடியற் காலையில் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த விடியற்காலை அபிஷேகம் நம்ம பார்த்தோம், அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா மிக சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அதால் நம்ம அருகாமையில் இருக்க சிவன் கோவிலில் அங்கே நடராஜர் கண்டிப்பாக இருப்பாங்க. எல்லா சிவாலயங்கள்லையும் நடராஜர் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் போக முடியும் சிதம்பரம் அப்படின்னா சிதம்பரத்துக்கு போகலாம். சிதம்பரத்துக்கு போயிட்டு அங்கே விடியற் காலையில் உங்களுக்கு நடராஜருக்கும் சிவகாமி அம்பையாருக்கும் அபிஷேகம் நடக்கும். அதாவது சிதம்பரத்தில் 10 நாள் திருவிழாவாக இந்த ஆனி உத்திரத்தை கொண்டாடுவாங்க. முதல் 8 நாள் நமக்கு சிவனும் அம்பாலும் ஊர்வலமாக வருவாங்க. வந்துட்டு 9வது நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடராஜர் மூலஸ்தானத்தில் இருக்க நடராஜரே பொன் சபைன்னு சொல்லக்கூடிய அந்த சபை கீழே இருக்கக்கூடிய பொன்னம்பலத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நடராஜர் திருத்தேரில் எழுதுவாள். இங்கே பஞ்சமூர்த்திகளுக்கு தனித்தனி தேரும் வலம் வரும். அது இல்லாமல் நடராஜருக்கு சிவகாமி தாயாருக்கும் சிறப்பான ஒரு தேர் இருக்கும். இது எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலவர் தேரில் எழுந்து அருளக்கூடிய ஒரே ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் மட்டும்தான். மூலவரே தேரில் எழுந்து அருளி மாடவீதிகள் சொல்லக்கூடிய 4 வீதிகளும் சுற்றி உலா பிறகு ஆயிரங்கால் மண்டபத்தில் அன்று இரவு காட்சியளிப்பார். பிறகு விடியற் காலை 3 மணிக்கு அபிஷேகங்கள், அதான் சிவன் அபிஷேக பிரியன் இல்லையா, அவருக்கு மொத்தம் 108 அபிஷேகங்கள் செய்வாங்களாம் அன்னைக்கு. பால், தயிர், இளநீர், மஞ்சள், குங்குமம், விபூதின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் நார்மலான பொருட்கள். அது இல்லாமல் பொடிகள், அதாவது வில்வ பொடி, மாப்பொடி, துளசி பொடி, அருகம்பொடி, இந்த மாதிரி சொல்லக்கூடிய பொடி வகைகள், பழச்சாறுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை பொருட்கள், இது எல்லாமே அன்னைக்கு 108 அபிஷேகங்கள் செய்வாங்க. அப்போதான் அவருடைய மனசு குளிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிறகு அந்த அபிஷேகங்கள் 108 அபிஷேகங்கள்லாம் முடிந்த பிறகு அவருக்கு அலங்காரங்கள், ஆபரணங்கள்லாம் சாத்தி சோடசோபசாரம் என்று சொல்லக்கூடிய 16 வகையான தீபாரதனை அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சார்த்தி, கும்பஹார்த்தி மற்றும் உபசார ஆர்த்திகள், இந்த மாதிரி சொல்லி அடுக்கு ஆர்த்தி, பஞ்சார்த்தின்னு சொல்லக்கூடிய வகைகள் 16 வகையான சோடசோபசார ஆர்த்திகளை அவருக்கு காமிச்சு பிறகு அவர் திருப்பும் மீண்டும் அவருடைய பொன்னம் சபை என்று சொல்லக்கூடிய
கருவறைக்கு அவர் நடராஜர் எழுந்தருள்வாரு. இதுதான் வந்து நம்ம ஆணி உத்திரத்தோடைய சிறப்புன்னு சொல்லலாம். ஆணி உத்திரத்தன்னைக்கு ஏன் அவருக்கு வந்து திருநடனம் ஆடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா, சித்திரை மாதம் வந்து மதுரையில வந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருமணம் ஆகுது. அப்ப வந்து பதஞ்சலி முனிவர் வந்து உன்னுடைய திருநடனத்தை திருக்கல்யாண நடத்தின நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டுதாரு. நான் உங்களுக்கு கண்டிப்பா காட்சி தரேன்னு சொல்லி அங்க மதுரையிலிருந்து சிதம்பரத்துக்கு வந்து திருநடனம் ஆடுகிறார். திருநடனம் நடராஜ பெருமாள் பதஞ்சலி முனிவருக்கு காட்சியளிக்கக்கூடிய தினமாக தான் இந்த ஆணி உத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த அபிஷேகம் நடக்கிறது. அங்க அபிஷேகம் முடிஞ்சு சோழசோபசார ஆர்த்திகளும் முடிந்து பிறகு நடராஜனும் சிவகாமி அம்மையாரும் இருவரும் ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து பொன்னம்பலம் என்ற சொல்லி அவருடைய கருவறைக்கு திருநடந்த காட்சியே பார்க்க நம் கண் கொள்ளா காட்சியா இருக்கும். இரு கண்கள் பத்தாது, நமக்கு 1000 கண்களால பார்க்கக்கூடிய அந்த திருநடன காட்சிகளை வந்து பார்க்கக்கூடிய அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கும். ஸோ அந்த திருநடன காட்சியும் கண்டிப்பாக அனைவரும் பாருங்க. இது முடிந்த பிறகு அவர் வந்து அவருடைய மூலஸ்தானத்துக்கு சென்று விடுவார். இதே வந்து அன்றைய சிறப்பு. இது என்று வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேட்டீங்கன்னா, ஆணி மாதம் இந்த வருடம் 2024 ஆண்டு ஆணி மாதம் சொல்லக்கூடிய ஜூலை 11ஆம் தேதி மாலை மதிய பொழுது 1:46 ஆரம்பிக்கிறது இந்த உத்திர நட்சத்திரம். அன்று ஆரம்பித்தாலும் நம்ம 12ஆம் தேதி 12/7/2024 வெள்ளிக்கிழமை தான் நம்ம ஆணி உத்திரத்தை கொண்டாடுகிறோம். அன்று காலை 3 மணிலிருந்தே நமக்கு வந்து ஆயிரங்கால் மண்டபத்துல அபிஷேகம் எல்லாம் ஆரம்பித்து விடுவாங்க. ஸோ அதே வந்து அன்னைக்கு ஆணி உத்திரம் என்று சொல்லக்கூடிய அபிஷேகம் வந்து அன்னைக்கு விடியற் காலை 3 மணி, அதாவது 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது இந்த வருடம். வெள்ளிக்கிழமை அன்று 12/7/2024 விடியற் காலை 3 மணி அருகாமையில் உள்ள நடராஜர் சன்னதிக்கு சென்று அவருக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்களை கண்குள்ளா பார்த்து அவருடைய திருநடன காட்சிகளும் பார்த்து அவருடைய பரிபூர்ண அருளை பெறுமாறு கேட்கிறோம். நன்றி, வணக்கம்.